ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்மளோட டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவைப்படக்கூடிய நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம பாத்ரூம் பைப்பெல்லாம் இருக்கு இல்லையா, இதில் வந்து இந்த உப்பு தண்ணி கரைகள் வந்து ரொம்பவே அதிகமாக பிடிக்கும். இந்த மாதிரி வந்து கரைகளை வந்து நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு நீங்கள் கடைகளில் வாங்கின லிக்விடு வந்து எதுவும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்ம டெய்லி வந்து ப்ரஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பேஸ்ட் மட்டுமே வந்து யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக நீங்கள் அதை வந்து க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, நம்ம வந்து புதுசாக போடும்போது எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கோ அதே மாதிரியே இருக்கும். அதில் வந்து பிடிச்சிட்ருக்க அந்த உப்பு தண்ணி கரைகள், அந்த ஒயிட்டாக அங்கங்கே டாட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கரைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து போயிடும். இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு கை வச்சு நீங்கள் அப்படி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னாலே ரொம்ப ஈஸியாக போயிடும். பல வருஷமாக க்ளீன் பண்ணாத கரையாக இருந்துச்சு அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னாலே நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். ஃபஸ்ட்டு நான் வந்து காமிக்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணினதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சுத்தமாக வாங்கும்போது நம்ம எப்படி பளிச்சுன்னு இருந்ததோ அதே மாதிரி நல்லா பளபளன்னு இருக்குது. இதே மாதிரி வெறும் பேஸ்ட் மட்டும் யூஸ் பண்ணி உங்களோட கிச்சன் சிங்க்கில் இருக்க பைப்பு, வாஷ் பேஷன் பைப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து இதே ட்ரிக் வந்து ஃபாலோ பண்ணலாம். ரொம்பவே நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணுங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம டெய்லி சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணுற இந்த மாதிரி குக்கரோட கைப்பிடி அடிக்கடி கலண்டு வருது அப்படின்னா, இதுக்கு மேலே வந்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து குக்கர் மூடியை வந்து டைட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு டைட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கலண்டு வரவே வராது. இந்த மாதிரி தீர்ந்து போன மாத்திரை அட்டை இருக்கும் இல்லையா, இப்போ நான் வந்து எடுத்துருக்கிறேன். சேம் இந்த மாதிரி அட்டை இருந்தது அப்படின்னா எடுத்துக்கோங்க. இப்போ இதை தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு 2 பீஸ் வந்து நமக்கு தேவைப்படும். இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மாத கணக்கில் அது நல்லா டைட்டாகவே இருக்குங்க. உங்களுக்கு வந்து கழண்டு வரவே வராது. இப்போ நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் 2 பீஸாக. இப்போ நடுவில் வந்து சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு எடுத்துக்கலாம் 2 பீஸ்லேயுமே. இப்போ இந்த போல்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து உள்ளுக்குள்ளே நல்லா இந்த மாதிரி விட்டு செட் பண்ணிக்கோங்க 2 பக்கமுமே. அதாவது இந்த கட் பண்ணி எடுத்த 2 பீஸ்லேயுமே இதே மாதிரி வந்து செட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மாத கணக்கில் குக்கர் கைப்பிடி வந்து கலண்டு வராது. சூப்பராக நம்ம வந்து 2 பீஸ் அழகாக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ இது வந்து எப்படி நம்ம குக்கரில் அந்த போல்ட் வச்சு நம்ம டைட் பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி போட்டு அப்படியே டைட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி வந்து உங்கள் வீட்டில் எத்தனை குக்கர் வந்து கைப்பிடி மூடிக்கு வந்து கலண்டு இருந்தாலுமே ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு மாத்திரை அட்டை மட்டுமே யூஸ் பண்ணி அழகாக நீங்கள் வந்து டைட் பண்ணிக்க முடியும். இது லேசாக கலண்டு வந்துருச்சு அப்படின்னா உடனே நம்ம வந்து கடையில் கொடுத்து அது காசு செலவு பண்ணி சரி பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் யோசித்தோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்கள் வந்து யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து ஈஸியாக சரி பண்ணிக்க முடியும். இதுலேயுமே நமக்கு வந்து நிறைய பணத்தையுமே வந்து மிச்சம் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டைட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன தான் வந்து அந்த குக்கர் மூடியை வந்து கீழே போட்டு அடிச்சிங்க அப்படின்னாலுமே அது வந்து உங்களுக்கு கலண்டு வரவே வராது. நல்லா இறுக்கமாக டைட்டாக பிடிச்சிக்கும். மாத கணக்கில் அப்படியே வந்து இருக்குங்க. உங்களுக்கு ஈஸியாக கலராது. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம முட்டிக்கால் வலிக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ரெமெடி தான் ட்ரை பண்ண போகிறோம். இந்த ரெமெடி நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு தடவை செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட முட்டிக்கால் வலி சரியாயிட்டு நீங்கள் குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிருவீங்க. அதுதான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா பிஞ்சு வெண்டைக்காயாக ஒரு 4-5 வெண்டைக்காய் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு செய்கிறீங்க அப்படின்னா இப்போ இதில் வந்து ஒரு 2 வெண்டைக்காவே உங்களுக்கு வந்து தாராளமாக போதும். இதுவே நீங்கள் 2 பேருக்கு செய்கிறீங்க அப்படின்னா ஒரு 4 வெண்டைக்காய் அளவில் வந்து சேர்த்துக்கோங்க. மேலே இருக்கிற காம்பு அடிப்பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே யாரை கேட்டாலுமே அதிகமாக வந்து எனக்கு முட்டி வலிக்குது, கால் வலிக்குது, நடக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதே மாதிரி பெரியவங்க கூட நம்ம வந்து மாடிப்படியில் நம்ம வந்து ஏறி இறங்கணும் அப்படின்னா ரொம்பவே வந்து கஷ்டப்படுவாங்க. முட்டி வலிக்குது அப்படின்னு கொஞ்சம் நேரத்தில் படிக்கட்டில் உட்காந்து போகிறவங்கள கூட நம்ம வந்து பார்த்துருப்போம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கங்க. தொடர்ந்து ஒரு 2, 3 வாரத்துக்கு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இதிலருந்து. இதுக்கு நம்ம கூட என்ன சேர்த்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு உளுந்து இருக்குல்ல, அதுதான் நான் வந்து இன்றைக்கி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். கருப்பு உளுத்தம் பருப்பு மாவு உங்ககிட்ட இருந்ததுன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க. என்கிட்ட மாவு இல்லை.
வெள்ளை உளுத்தம் பருப்பு சேர்க்காதீங்க. கருப்பு உளுத்தம் பருப்பு மாவு சேர்த்தீங்க அப்படின்னா தான் நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு ரெமெடியா இருக்கும் இது. இப்போ அத வந்து கொஞ்சமா ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா அந்த மாதிரி பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. இந்த வெண்டைக்காயில இருக்கிற அந்த வழுவழுப்பு தன்மை, அதுக்கப்புறம் அந்த உளுந்த மாவு இதெல்லாம் சேர்ந்து நமக்கு வந்து இந்த முட்டி வலி இருக்கு. அப்ப அந்த முட்டி வந்து கொஞ்சம் விலகிட்டு இருக்கு அப்படின்னா கூட, நீங்க இந்த பத்து வந்து போடும்போது என்னாகும் அப்படின்னா, அந்த விலகிட்டு இருக்க அந்த முட்டி எலும்புகள் கூட உங்களுக்கு அப்படியே வந்து சீக்கிரமா ஜாயின் ஆயிருங்க. இந்த மாதிரி வந்து அந்த காலத்துல இருந்தே இந்த மாதிரியான ரெமெடி வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பெரியவங்க. இது வந்து நல்ல உங்களுக்கு ஒரு ரிலீஃப் குடுக்கும். உங்களுக்கு முட்டிக்கால் வலி ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வீட்ல இருக்கிற வயசு பசங்கள்லாம் விளையாடிட்டு வந்து கூட முட்டிக்கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த பசங்களுக்கு கூட நீங்க இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி நீங்க போட்டு விடலாம். இப்ப நான் வந்து அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன்ல. இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முட்டியில வந்து நல்லா இந்த மாதிரி திக்கான ஒரு கோட்டிங்ல நீங்க வந்து அப்படியே அப்ளை பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நீங்க இத வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்க வந்து வாஷ் பண்ணிடலாம். நல்ல உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். வாரத்துல 1 நாள் நீங்க வந்து இத ட்ரை பண்ணுங்க. அப்படி ரொம்ப பெயின் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா, வாரத்துல ஒரு 2 நாளுக்கு நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இத கன்டினியூவா நீங்க வந்து செஞ்சுட்டு வரும்போதே, உங்களுக்கு வந்து முட்டிக்கால் வலியிலருந்து குணமடைகிறது நல்லாவே உங்களால உணர முடியுங்க. இந்த ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச வயசானவங்க, பெரியவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி குடுங்க. நம்ம உடம்பு சரியில்லன்னா யூஸ் பண்ற மாத்திரை, அப்படி இல்லன்னா இந்த மாதிரி டானிக் பாட்டில் எல்லாம் சில நேரங்கள்ல அந்த எக்ஸ்பைரி டேட் வந்து நமக்கு அப்படியே கை பட்டு, பட்டு அது வந்து அப்படியே அழிஞ்சே போயிடும். இதுவே வந்து அது டேட் போயிடுச்சு அப்படின்னாலும், சில நேரங்கள்ல நம்ம தெரியாம வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ கொஞ்சம் தெரியல, கண் வந்து பார்வை கம்மியா இருக்கு அப்படிங்கிற பெரியவங்களுக்கு கூட நம்ம அந்த டேட்டெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டானிக்கோ, இல்ல மாத்திரையோ வந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா, மொபைல் வந்து யூஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அத வந்து ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா பளிச்சுன்னு கிளியரா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ கண் பார்வை கம்மியா இருக்கு அப்படின்னாலுமே, நீங்க வந்து ஈஸியா பார்த்துக்க முடியும். அதே மாதிரி நம்ம வந்து எப்போ டேட் வந்து எக்ஸ்பைரி ஆகுது அப்படிங்கிறதையும் ஈஸியா நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். அவங்களோட ஸ்கின் வந்து நல்ல க்ளோயிங்காவும், நல்ல பிரைட்டாவும் இருக்கணும் அப்படின்னா, டெய்லி நம்ம வந்து யூஸ் பண்ற மாதிரி ஒரு நலங்கு மாவு பவுடர் எவ்வளோ ஹெல்த்தியா நம்ம வந்து ரெடி பண்ண முடியுமோ, அவ்வளோ ஹெல்த்தியா நம்ம வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ அதுதான் இன்னைக்கு எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு சில பொருட்கள் வந்து எடுத்திருக்கேன். எல்லாமே ஒரு 100 கிராம் அளவுல எடுத்திருக்கேன். 100 கிராம் அளவுக்கு பார்லி ரைஸ் எடுத்திருக்கேன். 100 கிராம் பாதாம், அதுக்கப்புறம் 100 கிராம் பச்சை பயிறு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 100 கிராம் அளவுக்கு இந்த உளுத்தம் பருப்பு இருக்கு இல்லையா? வெள்ளை உளுத்தம் பருப்பு அது எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 100 கிராம் கொண்டக்கடலை, 100 கிராம் அளவுக்கு விரலி மஞ்சள் வந்து எடுத்திருக்கேன். அதே 100 கிராம் அளவுக்கு வசம்பு வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த பொருட்கள் வரைக்கும் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நலங்கு மாவுல வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்னுமே எக்ஸ்ட்ரா பொருட்கள் வந்து நிறைய ஆட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இந்த பொருட்கள் மட்டும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னாலுமே நல்ல பிரைட்டாக இருக்குங்க உங்களோட ஸ்கின்னு. இதை வந்து நல்லா காய வச்சுட்டு, இதை வந்து அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. மிஷினில் கொடுத்தோம் அப்படின்னாலே நல்லா நைஸாக அரைச்சி தந்துடுவாங்க. இந்த மாதிரி அரைச்ச பவுடரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் தனியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணும்போது சில நேரங்களில் அதில் தண்ணி எல்லாம் பட்டுருச்சு அப்படின்னா ஒரு மாதிரி வண்டு, அதாவது ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னா வண்டு, பூச்சி அந்த மாதிரி வந்து பவுடர் வந்து கெட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் யூஸ் பண்ணுற பவுடரை மட்டும் கொஞ்சமான குவான்டிட்டியில் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற மாவை நீங்கள் வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட வந்து வச்சுக்கலாம். திரும்ப நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற பவுடர் வந்து தீர்ந்து போனதுக்கப்புறம் திரும்ப ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து சில நேரங்களில் அதில் வந்து சரியாக அரைப்படலைன்னா இந்த மாதிரி திப்பி திப்பியாக இருக்கும் இல்லையா? இதை மட்டும் நீங்கள் வந்து தனியாக சலிச்சு எடுத்து வச்சுருங்க. இதை வந்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது போடாதீங்க. குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா, கை, கால், கழுத்து அந்த மாதிரி இடங்கள்ல வந்து நல்லா தேய்ச்சு குளிக்கிறதுக்கு அந்த பொடியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பொடி வந்து சூப்பராக நம்ம வந்து சலிச்சு எடுத்துக்கிட்டோம். தேவையான அளவுக்கு மட்டும் நான் வெளியில் எடுத்து வச்சுக்கிட்டு, மீதி மாவை வந்து நல்ல ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வைக்க போகிறேன். இப்போ இந்த நலுங்கு மாவு பொடி வந்து பார்த்திங்கன்னா, ரெகுலராகவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். டெய்லி ஒரு தடவை வந்து காலையிலையோ இல்லைன்னா சாயங்கால நேரத்துலையோ உங்களுக்கு டைம் இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் வந்து நலங்கு பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸில் வந்து போடும்போது இதுக்கு வந்து நீங்கள் நலங்கு பவுடருக்கு பச்சை பால் இருக்கு இல்லையா, அது வந்து சேர்த்துக்கோங்க. பச்சை பாலில் இந்த நலங்கு பவுடர் வந்து சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணினதுக்கப்புறமா நீங்கள் இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு
ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் கூட நீங்க வந்து இதுக்கு டைம் குடுக்கலாம். அதுக்கப்புறம் காஞ்சதுக்கு பிறகு நீங்க வந்து நார்மலான வாட்டர் வந்து வச்சு முகத்த வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அதாவது சுடு தண்ணியெல்லாம் போடக்கூடாது. நார்மலான பச்சை தண்ணி வந்து யூஸ் பண்ணி ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு வந்து ஃபேஸில ஒரு க்ளோ குடுக்கும். அதே மாதிரி வந்து இத கன்டினியூஸா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, இந்த பருவெல்லாம் வந்துச்சு அப்படின்னா, ஃபேஸில அந்த தழும்பு அந்த மாதிரி அப்புறம் வந்து நீங்க வெயிலெல்லாம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா, ஒரு மாதிரி டான் ஆகும் இல்லையா? அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இது வந்து சரி பண்ணிடும். அது மட்டும் இல்லாம உங்க முகத்துல இந்த ஃபேஷியல் ஹேர்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி குட்டி குட்டி பூனை முடிகள் இருந்துச்சு அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து இது கன்டினியூஸா யூஸ் பண்ணும்போது, அது எல்லாமே வந்து உங்களுக்கு கொட்ட ஆரம்பிச்சுரும். அதே மாதிரி முகமும் வந்து நல்ல ஒரு ஷைனிங் குடுத்து உங்களுக்கு நல்ல க்ளோவாக ஆரம்பிச்சுரும். இப்போ இதுக்கு வந்து நான் கொஞ்சமா பச்சை பால் எடுத்திருக்கேன். அது கூட வந்து கொஞ்சம் இந்த பவுடர் வந்து கலந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா பேஸ்ட் மாரி ரெடி பண்ணிட்டு, இந்த மாதிரி நான் கையில வந்து போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி கையில வந்து நீங்க போடும்போதே லைட்டா வந்து அந்த சர்க்குலர் மோஷன்ல நல்லா இந்த மாதிரி மசாஜ் பண்ணி மெதுவா வந்து அப்படியே இந்த பேஸ்ட்ட வந்து அப்படியே ஒரு பேக் மாரி போட்டுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் நேரம் காயட்டும். இது வந்து காயிற டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்லா அந்த புடிச்சு அப்படியே இழுக்கும் பாருங்க. நம்ம இப்ப இந்த ஒரு மாதிரி சுருக்கம் சுருக்கமா வரும்ல, அந்த அளவுக்கு வந்து டைம் விடக்கூடாது. லிமிட்டா ஒரு அளவுக்கு காஞ்ச உடனே அந்த மாதிரி நீங்க வந்து வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணும்போது லைட்டா வந்து தண்ணி முகத்துல அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்க்ரப் பண்ணி நீங்க வந்து வாஷ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட ஸ்கின் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதே சமயத்துல கலரும் வந்து சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். அதாவது ஒரு தடவ, 2 தடவ நீங்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே, நல்லா பளிச்சுன்னு அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்களுக்கு கூட இது வந்து ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். திருவாதிரை அப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஒரு அப்பம் நம்ம வந்து எப்படி வீட்ல ரொம்ப டக்குன்னு ஈஸியா ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து ஈவினிங்கில ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி குடுத்து பாருங்க. ரொம்பவே ஹெல்த்தியாவும் இருக்கும். அதே சமயத்தில ரொம்ப டேஸ்டியா இருக்கும். 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி வந்து எடுத்து ஒரு 2 மணி நேரம் நான் வந்து ஊற வச்சு, அந்த தண்ணிய வடிகட்டிட்டு தனியா மிக்ஸி ஜார்ல வந்து சேர்த்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கோம் அப்படின்னா, அதே 1 டம்ளர்ல இந்த மாதிரி வந்து வெல்லம் எடுத்துக்கோங்க. லைட்டா வெல்லத்த வந்து உடைச்சு துருவி எடுத்துட்டு, ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்து, இந்த வெல்லத்த வந்து கரைய விட்டுருக்கேன். ஏன் அப்படின்னா, இந்த வெல்லத்தில வந்து மண்ணு, தூசி எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால. நம்ம வந்து ஊற வச்சு எடுத்தோம் இல்லையா அரிசி, அந்த அரிசிய வந்து மிக்ஸியில சேர்த்து நல்லா அந்த மாதிரி வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க. அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறமா, திரும்ப இத வந்து எடுத்து, இதில வந்து 1 இல்லன்னா 2 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு துருவல, அதனால பீஸ் பீஸா வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா, அரைக்கும்போது இது நல்லாவே அரைப்பட்டுரும். அதுக்கப்புறம் நல்ல பழுத்த கனிஞ்ச வாழைப்பழமா 1 இல்லன்னா 2 வந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு 2 பழம் வந்து சேர்த்துருக்கேன். இது கூட இந்த வெல்லம் வந்து நம்ம காய்ச்சி எடுத்தோம் இல்லையா? அதாவது கரைய வச்சு எடுத்தோம்ல, இத வந்து ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி நல்லா இத வந்து ஃபில்டர் பண்ணி அதே மிக்ஸி கப்புக்குள்ளேயே வந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்ட பிறகு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு, இத வந்து நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. அந்த வெல்ல கரைசல் வந்து ஒரேடியா வந்து சேர்த்து அரைக்காம, கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேர்த்து அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. இப்ப நம்ம அரைச்ச மாவோட பக்குவம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இருக்கு. இத வந்து நம்ம புளிக்கலாம் வைக்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. இத வந்து நம்ம ரெடி பண்ண கையோடயே நம்ம எண்ணெயில ஊத்த ஆரம்பிச்சிடலாம். மாவு வந்து கரெக்டான பதத்தில வந்து ரெடி பண்ணிக்கிட்டு, எண்ணெய வந்து ஆல்ரெடி நான் அடுப்புல சூடு பண்ண வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கரண்டி மாவு எடுத்து அப்படியே அந்த எண்ணெய்க்கு நடுவுல ஊத்துனீங்க அப்படின்னா, உங்களுக்கு சூப்பரா புசு புசுன்னு இந்த மாதிரி எழுந்து வந்துரும். இது வந்து ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். அதே சமயத்தில ரொம்ப ஹெல்தியா இருக்கும். நீங்க 1 வாரம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிடலாம். இது வந்து உங்களுக்கு கெட்டெல்லாம் போகாது. கொஞ்ச நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நல்லா செவக்க இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். பச்சரிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா வாஷ் பண்ண ஒரு 3, 4 தண்ணீல நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா, அது ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் கூட நீங்க ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு அந்த தண்ணி இல்லாம சுத்தமா வடிகட்டி ட்ரை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மிக்ஸியில வந்து சேர்த்து அரைங்க. தண்ணியோட ஊத்தி அரைச்சிராதீங்க. நான் வந்து முன்னாடி ஆட் பண்ண கிளிப்பிங்ஸ்ல எனக்கு அது ஒரு ஃபியூ செகண்ட் தான் வந்துச்சு. ஏன்னா வீடியோ வந்து அதோட கட் ஆயிடுச்சு நான் எடுக்கும்போது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி வந்து திருப்பி திருப்பி போட்டு நம்ம எடுத்துக்கலாம். லைட்டா எண்ணெய் குடிக்க தான் செய்யும் இந்த ஸ்வீட் ரெசிபி. ஆனா டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே அல்டிமேட்டா இருக்குங்க. பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குல்ல! பார்க்கும்போதே ரொம்ப டெம்ப்டிங்கா இருக்கு. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டா இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழைப்பழம் வந்து சேர்த்துக்கோங்க. செவ்வாழை கூட வந்து சேர்த்துக்கலாம். ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இனிப்பு உங்களோட அ டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கூட கொஞ்சம் நீங்க வந்து அதிகம் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் எவ்வளோ சூப்பர் சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நினச்ச உடனே செஞ்சிடலாங்க. அரிசி மட்டும்தான் நமக்கு வந்து ஊறுறதுக்கு டைம் எடுக்கும். மற்றபடிக்கு மற்ற ப்ராசஸ்லாம் ரொம்ப குயிக்காக முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு வந்து முடி கொட்டுது அப்படின்னா, இப்போ நான் சொல்கிற ஹேர் பேக்கு வாரத்தில் ஒரு 2 தடவை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். முடி வந்து உங்களுக்கு சரியாக வளரலை, முடி வந்து கொட்டுது, தலையில் வந்து பொடுகு தொல்லை அதிகமாக இருக்குது, முடி வந்து ஒரு மாதிரி வறண்டு போன மாதிரி இருக்குது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இது வந்து சரி பண்ணிவிடுங்க. இதுக்கு வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு வடித்த கஞ்சி, அதாவது சோறு வடிக்கிற கஞ்சி இருக்கு இல்லையா, அந்த கஞ்சி தான் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து இப்போது நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மறுநாள் அதாவது நாளைக்கு நான் வந்து தலை குளிக்க போகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நைட்டு இது வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சை பயிறு இருக்கு இல்லையா, அது வந்து சேர்த்துக்கோங்க சோறு வடித்த தண்ணியில். அது வந்து சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்பூனை போட்டு இப்படி கலக்கி வச்சுட்டு, அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு ஒரு நாள் நைட்டு அப்படியே விட்டுருங்க. மறுநாள் காலையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு வந்து ஊறி வந்திருக்கும். அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கிட்டு, தண்ணி வந்து தேவைப்படுச்சு அப்படின்னா, அதாவது அந்த கஞ்சி தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா வேற ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் கஞ்சியை வந்து மாற்றிக்கோங்க. மீதியை வந்து அரைச்சதுக்கப்புறம் பேஸ்ட் வந்து திக்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கஞ்சியை வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். நல்ல ஒரு க்ரீம் பதத்தில் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு கிண்ணத்துக்கு மாற்றினதுக்கப்புறம் அது கொஞ்சம் டைட் ஆகிடும். ஏன்னா நம்ம வந்து வெந்தயம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் திக்காயிடும். ஸோ தேவைப்படுச்சுன்னா எக்ஸ்ட்ரா கஞ்சி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முடி வந்து நல்லா ஷைனிங் கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். அதாவது செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் தான் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த பேக் வந்து நீங்கள் தலையில் அப்ளை பண்ணும்போது தலைமுடி வந்து அதாவது தலை சுத்தமாக இருக்கணும். அதே மாதிரி எண்ணெய் இருக்கக்கூடாது தலையில். இப்போ நல்லா கோடு பிரித்து அழகாக அந்த தலையோட அந்த முடியோட வேர்க்கால்கள் எல்லாமே படுற மாதிரி இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா அப்ளை பண்ணி கொடுங்க. இந்த பேஸ்ட்டு நீங்கள் வந்து வைக்க ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே தலையில் சில்லுன்னு இருக்கும். உங்களோட அந்த உடம்புல இருக்கிற சூடு எல்லாமே வந்து சீக்கிரமாக இறங்கிரும். இந்த மாதிரி நம்ம வந்து பேஸ்ட்டு தலையில் அதாவது இந்த பேக் வந்து அப்ளை பண்ணும்போது கண்ணு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லைட்டாக எரிய ஆரம்பிக்கும். அந்த சூடு எல்லாமே வெளியே வர்றதுனால நமக்கு கண் எரிச்சலும் லைட்டாக இருக்குங்க. ஆனால் இந்த பேக் வந்து அப்ளை பண்ணினதுக்கு அப்புறமா நீங்கள் தலையெல்லாம் வாஷ் பண்ணினதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி நல்லா ஃப்ரீயாக இருக்கும். உங்களுக்கு நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். இது நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கோடு எடுத்துக்கிட்டு நல்லா அந்த முடி வேர்க்கால்களில் படுற மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி உச்சந்தலையிலேருந்து அடிமுடி வரைக்குமே வந்து இப்படி போர்ஷனாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிரித்து மேலே இருந்து அந்த அடிமுடி வரைக்குமே இந்த பேக் வந்து போட்டு விடுங்க. வீட்டில் யாராச்சும் ஹெல்ப்புக்கு இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சொன்னாலே அழகாக வந்து போட்டு விட்டுருவாங்க. ஸோ பாருங்கள் நான் இந்த மாதிரி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே தூக்கி ஒரு கொண்டையை வந்து போட்டுச்சிங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் வந்து அதை டைம் கொடுங்க. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பேக் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வாரத்தில் 2 நாள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து முடி கொட்டுற பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி முடியும் வந்து நல்லா வளரும். அதே சமயத்தில் நல்லா உங்களுக்கு வந்து ஒரு திக்னஸ் கொடுக்கும் முடி. நல்லா காஞ்சதுக்கப்புறமா உங்கள் முடியை வந்து அப்படியே எல்லா முடியையும் சேர்த்து அப்படியே ஒரு கைப்பிடிக்குள்ளே அடக்கி பாருங்கள். உங்களுக்கு அப்படியே அடங்காது. அந்தளவுக்கு நல்ல திக்காக இருக்கும். அதாவது நல்ல அடர்த்தியாகவே இருக்கும் உங்களுக்கு முடி நம்ம வந்து அந்த போட்டிருந்த பேக்குனால். பாருங்கள் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்ல ஷைனிங்காக ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த பேக்கு. முடியும் வந்து நல்லா வளரும். இதை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.